ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த நிலைமைக்கு யாருமே நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேவையான விஷயத்த நீ மாற்றிக்கிறதுக்கு பாரு. அப்படி பண்ணால் மட்டும்தான் உன்னால் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் சமாளிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதுக்கிடையில் நீயாக தான் உன்னை இது பண்ணிக்கணுமே தவிர மற்றவங்க செய்வாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறது தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். நான் அதுக்கு தான் சொன்னேன், நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கலப்பா. எல்லாமே நம்மளுக்கு சரியாக தான் இருக்கும். இது பண்ணுவோம், அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் ஒருபோதும் நினச்சது கிடையாது. உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னா, எனக்கு புரியாமல் இல்லைப்பா, எனக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் நீ இந்த நிலைமைக்கு யாரையும் காரணம் காட்டாத. ஏன்னா ஒவ்வொரு நிலைமையும் ஒவ்வொரு விஷயங்களில் நம்மளால் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஒரு விஷயத்தில் ஒருத்தர் சரியான இதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான டைமுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவங்களுக்கான ஒரு விஷயத்த நோக்கி போக முடியும். அப்படி இல்லைன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் நீ உன்னோட இதை நீ மாற்றிக்காத அப்படின்னோடனே, இல்லைப்பா, இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு சரியான இது வேணும்ல. அப்படி இருந்தால் மட்டும்தானே அவங்களால எதையுமே பண்ண முடியும், செய்ய முடியும். அப்படி இல்லாத விஷயங்களில் எதையும் மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லைங்கிறது தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோன்னா, அதெல்லாம் உண்மை தான். நீ இப்போ இருக்கிற விஷயத்தையே பேசி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற நியாயங்களையும் இதையும் காரணத்தையும் அவங்கவுங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கனாலே போதும். அதுக்கிடையில் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு காரணத்தை மாற்ற முடியாத மாதிரி தானே ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அந்த சூழ்நிலைகள்லாம் சரியாகிடும். சரியானா அதையே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயத்தில் நம்ம ஒரு சில இதை மாற்றிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம மாற்றிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட பேசினேன். அதுக்கு உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஏதோ பேசுகிறது பேசிட்டு போங்க. அதெல்லாம் உங்களுக்காக தோன்ற விஷயங்கள் தான். நான் எதையுமே மாற்ற முடியாது. மாத்துறனால என்ன ஆகிட போகுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே ம மாறப்போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவையானதில் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களில் எனக்கு பிடிச்சத நான் மாற்றிக்காமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, ஓகே ஓகே, அதெல்லாம் விடுங்கப்பா. நம்ம யாரையும் எதை பற்றியும் நம்மளுக்கு யோசனை வேண்டாம். நம்மளுக்கு முடிஞ்ச விஷயங்கள நம்ம பார்த்துக்குவோம்ப்பா, நீங்கள் விடுங்க அப்படின்னோடனே, சரி 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 பார்த்துக்கலாம்ப்பா, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் பற்றி நினைக்காதீங்க. எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணால் எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம அதை மாற்றிக்கிட்டோனாலே போதும். அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் மாற்றிக்கணுங்கிற தேவை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எல்லா விஷயங்கள்லேயும் சாதாரணமா இருந்துட்டோனாலே போதும். அதுவே நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் மாறுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்கப்பா, அதுக்கு மேலே நம்ம இனிமேல் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க அத்தை வீட்டில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு இல்லை. அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்ம அவங்கள சரி தவறுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு சரியான விஷயங்கள அவங்க பண்ணுவாங்க. நமக்கு சரியான விஷயங்கள நம்ம பண்ணாலே போதும். அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுப்பா. போகிற போக்கில் எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே,